சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. வெளியில அண்டத்துல சந்திரனோட வளர்பிறையில இருந்து வர 6வது நாளதான் நம்ம சஷ்டியா கடைபிடிக்கிறோம். அந்த அன்னைக்கு நம்ம முருகனை வேண்டி விரதம் இருந்து சஷ்டியை கடைபிடிச்சிட்டோம்னா குழந்தை பேரு சீக்கிரம் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பிண்டத்துல நம்ம உடம்புக்குள்ள சஷ்டி எங்க இருக்குது, முருகன் எங்க இருக்காரு, அதை பத்திதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிருஷ்டி குதவும் செங்கதிர் வேலோம். கந்த சஷ்டி கவசத்தோட முதல் வரி இதுதான். சஷ்டியை எங்க நோக்கணும்? நம்மளோட சஷ்டி இங்க இருக்கு, நம்மளோட புருவ மத்தியில. 5 அறிவோடு சேர்த்து 6ஆம் அறிவா சுத்த விவேகத்தோட சுப்பிரமணியர் நம்ம நெத்தியில இருக்காருன்றதுதான் நிஜம். சிவபெருமானோட நெத்திக்கண்ல இருந்து முளைத்தவர் தான் முருகன்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். சிவபெருமானுக்கு மட்டும் இல்ல, சிவபதியா இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலும் அவங்கவுங்க நெத்திக்கு நடுவுல முருகன் இருக்காரு அப்படிங்கிறதுதான் இதில் உண்மை. அப்ப நம்ம நடுநெத்தியை கவனிச்சு சிவத்தியானம் செய்யறதுதான் சண்முகருக்கான உகந்த பூஜை. இதையே நம்ம சஷ்டி விரதத்துல மேற்கொள்ளணும். சிவத்தியானம் செஞ்சு சஷ்டி பூஜை செஞ்சா குழந்தை கிடைக்கும்னு சொல்றோம். இது சயின்டிபிக்கா எப்படி நடக்கும்னு கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்ல. நடுநெத்தியே கவனிச்சிட்டு இருக்கப்ப நம்ம மூளைக்குள்ள இருக்க பீனியல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகும். பெண்களுக்கு யூட்ரஸா இருக்கட்டும், ஆண்களுக்கு பிராஸ்டேட் ஆகட்டும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஹார்மோனாலேயே இயக்கப்பட்டு இருக்கு. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் இந்த ஹார்மோன் எல்லாம் செக்ரீட் ஆகுறதுக்கு நம்ம மூளையில இருக்க பீனியல் கிளாண்ட் தான் ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுத்தாகணும். சோ சிவத்தியானம் பண்றது மூலமா பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை ப்ராப்பரா செயல்பட வச்சோம்னா குழந்தை பேருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சஷ்டியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஐப்பசி மாதம் வர கந்த சஷ்டி 6 நாள் கொண்டாடப்படுகிறது. அப்ப என்ன பண்ணுவாரு முருகன்? முருகன் அவதரிச்சு நன்மைக்காக அசுரனை வதம் செய்வார். நம்ம உடம்புக்குள்ள அதே சஷ்டி அசுர வதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நம்மளோட அவா, அகந்தை, மாயை, மும்மலங்கள் இவையெல்லாம் தான் நமக்குள்ள இருக்கிற அசுரன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சஷ்டியில இருக்க இருக்க சிவத்தியானம் செய்ய செய்ய உங்களுக்குள்ள இருக்க அசுரன் சுத்த விவேகமான 6 அறிவுடைய அந்த சண்முகரால் அழிக்கப்படுங்கிறதுதான் உண்மை. வழியாய் வந்தென் அகக்கண்ணை திறந்திடுவாய், திருச்செந்தூர் சண்முகனை ஜெகத்குருவிற் கருளியவா, ஜெகத்குரு சிவக்குமரா சித்தமலம் அகற்றிடுவாய், செங்கோட்டு வேலவனை சிவானுபூதி தாரும், சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய். கந்தகுரு கவசம் முழுக்க முழுக்க சிவத்தியானம் செய்யறத மையமா வச்சே அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் அந்த பாடலை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஃபுல்லுமே அதான் இருக்கும். அதனால சிவத்தியானம் செய்வோம், சஷ்டியை மேற்கொள்வோம், சகல பயன்களையும் பெறுவோம்.